நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. சொக்க தங்கம் எங்கள் பொண்ணு. சொக்கனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த உலகமே அவளோட சொத்து. ஆனாலும் ஆசைக்காக, என்னுடைய பிரியத்துக்காக ஒரு தங்க காசு மாலை அவளுக்காக செய்யணும்னு ஒரு ஆசை. வாசினி கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இந்த தங்க காசு மாலை அவளுக்காக மதுரையிலிருந்தே செய்ய சொல்லி வந்திருக்கு. எல்லாமே முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எனக்கு மதுரையிலேருந்து வந்தால் ஒரு சென்டிமெண்ட். அந்த மாதிரி 1000 நகைக்கடை இங்கே இருக்கலாம், ஆனாலும் மதுரையில் தான் இந்த தங்க காசு மாலை ரெடியாகி வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் குருவி சேர்க்குற மாதிரி சின்ன சின்னதாக சிட்டு கட்டி, அந்த காலத்தில் இந்த மாதிரி 1 பவுன் 1.25 பவுன் 1.5 பவுனுன்னு செயின்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் போட்டுட்டு தான் இந்த காசு மாலை உருவானது. இந்த சல்லாத் துணி, இதுதான் கூரை புடவை நம்ம வாசினிக்கு. அதுவும் வந்து சேர்ந்தாச்சு மதுரையிலேருந்து. கூடவே இந்த பாதுஷா எனக்கா இதில் மட்டும் யாரும் பங்கு போட்டுக்க முடியாது. அப்புறம் முறுக்கு பாதுஷா அப்படின்னு எனக்காக என்னுடைய பிரிய மகன் பிரபஞ்சன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். ஈவினிங் அழகான ஜாதி மல்லி, பிச்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் பழங்கள்லாம் வந்தது. பெரிய குடும்பம். சதீஷ், சங்கரி இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுறதுக்காக. எனக்கு எதுக்குமா இன்வைட் எல்லாம், நான் கண்டிப்பாக வந்துட போகிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பி இன்வைட் போதும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு, உங்களை யார் கூப்பிடுறா, நீங்கள் வந்து தான் ஆகணும், வாசினியும் மாயாவையும் கூப்பிடுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோன்னு சொன்னா பாருங்க. அப்படியே வாயெல்லாம் பல்லு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு தங்க நகைகள் போட்டுக்கிறதெல்லாம் அவ்வளவா விருப்பம் கிடையாது. நான் போட்டு நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் நான் நிறைய வேர் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும், அப்பப்போ வாங்கிட்டுருப்பேன். இப்போது நான் ரீசெண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தது இன்றைக்கி வந்து சேர்ந்தது. 210 சைஸில் வளையல் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் எல்லாம் கிடைக்கிறது என் சைஸ்க்கு ரொம்ப ரேர். அப்படி வரும்போது உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிடுவேன். அப்படி இன்றைக்கி வந்தது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நடந்த எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.